உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க அண்ணா நகர்ல இருந்தா வரீங்க? ஆமா சார். நாங்க அங்கதான் சார், 5th மெயின் ரோடு 85வது அவென்யூல தான் சார் இருக்கோம். இதே வீட்டு அட்ரஸ்ல இருந்து தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கப்பிள் வந்துட்டு போனாங்க. என்னங்க? நம்ம எக்ஸ்-MLA ஈஸ்வரமூர்த்தி இருக்காருல்ல சார், அவரோட பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்திருந்தாங்களே. ஈஸ்வரமூர்த்தியோட பொண்ணு? ஏய், கேசவன் வந்திருக்கான் சார். அவன் என் தம்பி தான் சார். ஆமா, அப்ப 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கலாமே. அது அது வந்து சார், நான் இந்த இடம் வாங்கினது யாருக்கும் தெரியாது சார். நீங்களும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். அப்படியா? இருங்க மேடம், உள்ள பேசிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரு. உள்ள போலாமா? சார் நாங்க உள்ள ஒளிஞ்சுக்கிறோம் சார். அவங்க வந்து கேட்டா நாங்க இங்க இருக்கோம்னு சொல்லிடாதீங்க. அவங்கள சீக்கிரம் அனுப்பிடுங்க சார். சரி, கவிதா வா. இந்தாங்க. ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, வா அது கேசவன் வண்டிதான். நாங்க வெயிட் கொஞ்சம் பண்றோம், இருங்க நீங்க உள்ள மேடம், போய் நான் பாருங்க. இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க. எக்ஸ்-MLA பொண்ணு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்காங்க சார். வர சொல்லலாமா மேடம்? நீங்க உள்ள போலாம். உட்காரு. நாங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம் அங்கிள். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஏய், உள்ள வா. இருக்காங்க, இருங்க. அங்கிள் சரியா இருக்கா? சரிம்மா, நான் ப்ராசஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். ஓகே அங்கிள், தேங்க்யூ. எதுனாலும் அப்டேட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க சார். சரி. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? போயிட்டாங்களா? போ. ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க சார். இந்த காலத்துல நம்ம சொந்தக்காரங்க கூட நம்மள எதுவும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் சார் இப்படி. ஒரே ஃபேமிலியா இருக்கீங்க, யாருக்குமே தெரியாமையே வீடு கட்டுறீங்க. அது அது வந்து சார், கஷ்டம்தான். எனிவேஸ், டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருந்தா லோன் கொடுக்கறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். தேங்க்யூ சார். சார், நீங்க இந்த லோன் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க, எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுவோம். சரி சார், அப்ப நாங்க புறப்படுறோம் சார். சார், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இல்லம்மா, எனக்கு புரியுது. இதுக்கு மேல எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சார் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாரு, நல்ல மனுஷன். நீ வா, அவர் கொடுத்துருவாரு. வரோம் சார். வரோம் சார். வாங்க. வரோம். ஏய், அவசரப்படாத, கேசவன் போயிட்டானான்னு பாரு. சார் வாங்க. வரோம் சார். வரோம். போயிட்டு வாங்க. நல்ல குடும்பம். என்ன வெற்றி, ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வரீங்க போல. அப்படிலாம் இல்ல, நீ எப்பவும் போலதான், சும்மா. உங்களுக்கு அந்த காய்ச்சல் ஐடியா கொடுத்தது யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. வெற்றி, இதெல்லாம் அன்னிக்கிட்ட சொல்லிராத. அது எனக்கா தோணுச்சு. நீ வெற்றி, என்கிட்டே வா. நீங்க போய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்க, யாருன்னு? அண்ணி, அது அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா. அண்ணி. ஃப்ரெண்டா? எனக்கு அந்த ஃப்ரெண்ட தெரியுமா? அது இல்ல நீ, அவன் வீட்டு பக்கம் வந்ததே இல்ல. புது ஃப்ரெண்டு, நியூ ஃப்ரெண்டு. நீங்க சொல்றத கேக்கும்போது இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலைவா, என்ன? பசங்க வந்துட்டாங்க, வாங்க. அண்ணி,
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். தோ வரேன்னு சொல்லு அனி, வந்துடுறேன். வெற்றி, நீ யார்கிட்ட என்ன வேணா ஐடியா கேட்டுக்கோ, அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா உனக்கு அந்த துளசி தான் ஒய்ஃபா வரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன பண்றீங்க? உப்மாக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்ல? நீ என்ன செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னா தானே அது செய்ய ஆசையா இருக்கும். நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் லைஃப்ல இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு எதுவுமே இல்ல அஞ்சலி. அந்த மாதிரி எதிர்பார்த்தும் வாழ்க்கை நான் வாழ்ந்ததில்ல. யார்கிட்டயும் இதுக்கு முன்னாடி அத பத்தி கேட்டதும் இல்ல. என் லைஃப்ல நான் முதல்ல ஆசைப்பட்ட ஒரு விஷயம்னா அது நீதான். நீ என் வாழ்க்கையில வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். அது நடந்துருச்சு. ஏன் எல்லாரும் இப்படி அழுக்காகிறீங்க? ரொம்ப சீக்கிரமே அழுக்காயிருங்க. அழுக்காகாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? பாரு எவ்வளவு அழுக்கா இருக்க நீ. என்ன போஸ் இது? போஸ் கொடுத்தா மட்டும் பத்தாது, போஸ் கொடுக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். மேல அஞ்சலி தூங்கிட்டு இருக்கா, உனக்கு தெரியாதா? அவன் நல்லா தூங்கணும், புரியுதா? மடைய டேய், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நீ உலகத்துக்கே சொல்லலாம். ஆனா இந்த மகேஷ் வீட்டுல இருக்கும்போது நீ பேசவே கூடாது. சோ உட்காரு. வேணாம். உனக்கு காது கேட்காதா? பாவம். உன் கண்ணை பார்த்து பேசுனா, என் உதட அசைவ பார்த்து புரிஞ்சுட்டியா? ஓ அதானா நீ உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்த? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.